and tell somebody Jesus. Mission Movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை. அர்ப்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான்? அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்ற தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அருட்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and Tell Somebody Missionary Movement, plot number 81, Bharati Nagar 5, KTC Nagar North, Tirunelveli, 627011. Cell 9941 24213. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவி திருச்சபையானோரே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே, பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஈந்தவரா, பின்னும் நேமியம் கருணை நிலை வரமுண்டு நிதம் புதி என் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாய் உலகமுபாயமாய் நீங்கிவிடும், என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பும். கர்த்தரின் பிரதான கட்டளையை சிரமேற்கொண்டு இதுவரை இந்திய தேசத்தின் சேவை தேவை மிக்க வட இந்திய மாநிலங்களில் பணி நடைபெற்று வருகிறது. குஜராத்தில் 7 மக்களினத்தவர் மத்தியிலும், பீகார், ஒரிசாவில் 7 மக்களினத்தவர் மத்தியிலும் Go and Tell Somebody அருட்பணி இயக்கம் ஊழியங்களை செய்து வருகிறது. திருச்சபை நிறுவும் பணி. ரட்சிப்பின் செய்தியால் ஆட்கொள்ளப்பட்டு மீட்கப்பட்ட மக்கள் திருச்சபையாகிய மந்தையில் சேர்க்கப்பட்டு ஒன்று கூடி ஆராதிக்க, வேதத்தை கற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய போதனைகளைப் பெற ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆலயம் இல்லாத இடங்களில் சபையாக வீடுகளில் கூடியும் மரத்தினடியில் கூடியும் தேவனை ஆராதித்து வருகின்றனர். ஆலயங்கள் இல்லாத இடங்களில் ஆலயங்கள் எழுப்பப்பட ஜெபிப்போம், உதவி செய்வோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே யாவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்கள். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. தொடர்ந்து நம்முடைய கோ அண்ட் டெல் மிஷனரி இயக்கத்திற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை நடத்துகிற பட்டணமாக இந்த ஊழியங்களை உங்களுடைய ஜபத்தினாலும் உங்களுடைய ஆலோசனைகளினாலும் ஆதரவுகளினாலும் நீங்கள் தாங்கும்படியாக தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய மாதாந்திர பத்திரிகை வேண்டும் என்று சொல்கிறவர்கள் நீங்கள் எங்களுக்கு எழுதுவீர்கள் என்றால் அது உங்களுக்கு இலவசமாக அனுப்பி கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி செபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் உம்முடைய திவ்ய வார்த்தைகளை நாங்கள் வாசித்து தியானிக்க எனக்கும் எங்களுக்கும் தேவன்
ஞானத்தை கொடுக்க வேண்டுமா என்னுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலே நாம் ஆலயத்தை குறித்து தியானித்து வருகிறோம். தேவனுடைய பரிசுத்த வாசஸ்தலத்தை பழைய ஏற்பாட்டிலே உண்டாக்கும்படியாக, வாசம் பண்ணும்படியா என்று சொல்லி நாம் தியானித்தோம். அதை தொடர்ந்து சாலமோன் கட்டின ஆலயத்தை குறித்து நாம் தியானித்தோம். அவன் ஆலயத்திற்காக பயன்படுத்தின கற்களை குறித்து நாம் தியானித்தோம். வெட்டி எடுக்கப்பட்ட அஸ்திவாரக்கல், சமன் செய்த கல், விலையேறப்பெற்ற இரத்தினக்கல், இவைகளை குறித்து நாம் தியானித்தோம். கடந்த வாரத்திலே ஆண்டவருடைய ஆலயத்தின் படிகளை குறித்து நாம் தியானித்தோம். தேவனுடைய ஆலயத்தின் படிகள் சுழற்படிகளாய் இருந்தது என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அது சுழற்படி விசுவாசத்தின் அடையாளமாக, தேவனுடைய நடத்துதலின் அடையாளமாக, தேவனுக்காக வாழுகின்ற வாழ்வின் அடையாளமாக, தியாகத்தின் பாதையாக, கர்த்தருடைய நடத்துதலுக்கு அர்ப்பணித்த ஒரு பாதையாக, கர்த்தருடைய சத்தம் கேட்பதற்கு தீவிரிக்கின்ற ஒரு பாதையாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் தியானித்தோம். தொடர்ந்து இந்த நாளிலே நாம் பார்க்கின்ற பொழுது, சாலமோன் கட்டின அந்த ஆலயத்திலே அவன் கட்டுகின்ற பொழுது ஏராளமான ஆலோசனைகளை அவருடைய தகப்பனாகிய தாவீது கொடுப்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். அங்கே சொல்லுகின்ற பொழுது, கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி கர்த்தர் உன்னுடனே இருப்பாராக என்று சொல்லுகிறார். நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமல் கலங்காமலும் இரு என்று சொல்லுகிறார். கர்த்தர் உன்னோடே இருக்கிறார், ஆகையினாலே நீ எழும்பி காரியத்தை நடப்பி என்பதாக சொல்லுகிறார். சொல்லி 28ஆம் அதிகாரம் 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போம் என்றால் 10வது வசனத்திலே, இப்பொழுதும் எச்சரிக்கையாயிரு, பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார், நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னான். கர்த்தருக்கென்று நீ ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்து கொண்டார், ஆகினாலே நீ கவனத்தோடு எச்சரிக்கையோடு இரு என்பதாக சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன், என் கண்களும் என் இருதயமும் என் நாளும் இங்கே இருக்கும் என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நான் என் ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கிறேன், இந்த ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? முதலாவதாக பார்ப்போம் என்றால், கர்த்தருடைய ஆலயம் பரிசுத்த ஸ்தலமாக இருக்க வேண்டும். அதைத்தான் 1 நாளாகமம் 28:10 நமக்கு குறிப்பிடுகிறது. பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். நீயும் நானும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய நோக்கம் பரிசுத்த தேவன் வாசம் பண்ணுகின்ற ஒரு இடமாக இருக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே தங்கி தாபரிக்கிறார் என்பதையும் நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா என்று சொல்லி வேதம் கேட்கிறது. தேவனுடைய பிள்ளையே, அருமையான சகோதர சகோதரி, நீ நான் சாமானியன் அல்ல, சாதாரணமானவன் அல்ல. நாம் தேவன் தங்கி தாபரிக்கின்ற பரிசுத்த ஸ்தலம். இது ஒரு எருசலேம், இது ஒரு சீயோன், இது ஒரு பரிசுத்த நகரம். ஆண்டவர் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் பரிசுத்த தேவன் என்னோடு பிரசன்னமாய் இருக்க வேண்டும், என்னோடு வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான். கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர். அவருடைய ஆலய பிரகாரம் அவர் தங்குகின்ற வாசம் பண்ணுகின்ற அந்த ஸ்தலம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலய பிரகாரத்தில் யாரும் ஆடு மாடுகளை கொண்டு கட்ட மாட்டோம், உள்ளே ஆடு மாடுகளை அடைக்க மாட்டோம், வைராக்கியத்தோடு இருப்போம். ஏதேனும் அசுத்தங்கள் உள்ளே காணப்பட்டால் மிகுந்த கோபமுடையவர்களாக நாம் செயல்படுவோம். நல்ல காரியம். நீ நானும் ஆண்டவருடைய ஆலயம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் விரும்பாத பரிசுத்த குலைச்சல் எத்தனை காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே உள்ளே இடம்பெற்றிருக்கின்றன.
ஆட்டின் குணம், மாட்டின் குணம், சிங்கத்தின் குணம், கரடியின் குணம், புறாவின் குணம், நாகப்பாம்பின் குணம், இவை எல்லாம் என்னுடைய இருதயத்தில் இடம்பெற்றிருக்கிறது அல்லவா? தேவன் தங்கக்கூடிய இடமாக இருக்கிறதா? அசுத்தங்களாலும் ஆகாமியங்களாலும் நிறையப்பட்டதாக இருக்கிறதா? என் இருதயத்திலே எதை நான் சேமித்து வைத்திருக்கிறேன்? தேவனுக்கு உகந்த, தேவன் பிரியப்படுகிற, தேவனுக்கான பரிசுத்தம் என் வாழ்க்கையிலே குவித்து வைக்கப்பட்டிருக்கிறதா? அவரால் ஆட்கொள்ளப்பட்ட நான், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நான், அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே பிரித்தெடுக்கப்பட்ட நான் என்று அவருடைய தெய்வீக சுபாவங்கள், அவருடைய திவ்ய சுபாவங்கள், கர்த்தருக்குரிய மேலான காரியங்கள் என் வாழ்க்கையிலே நான் அனுமதித்திருக்கிறேனா? இல்லை என்றால் அவர்கள் என்னுடைய வாசலுக்கு வெளியே தூரமாகத்தான் இருக்கிறதா? யோசித்து பார்ப்போம். கர்த்தர் தங்கக்கூடிய ஆலயம் பரிசுத்த ஸ்தலமாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஸ்தலமாக இருக்க வேண்டும். யாத்திராகமம் 25:8 அதைத்தான் பார்த்தோம். பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக, பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. யாரோ இது ஒரு தனிப்பட்டவனுடைய வேலை அல்ல. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் தேவன் பரிசுத்த ஸ்தலமாக வாசம் பண்ணும்படியாக ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். கோயிலில் பிரசங்கிக்கிற ஐயர், உபதேசியார், ஊழியக்காரர் மாத்திரம் பரிசுத்தமாக இருந்தால் போதும் என்பதல்ல. அனைவரும் உண்டாக்குவார்களாக பரிசுத்த ஸ்தலமாக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் அவர் தங்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலமாக நம்முடைய வாழ்க்கையை கட்டி இருக்கிறோமா? எனவே தான் கொரிந்து சபைக்கு பவுலடிகளார் எழுதுகின்ற பொழுது 2 கொரிந்தியர் 7:1 பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம் என்பதாக சொல்லுகிறார். தேவ பயத்தோடே, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடே பரிசுத்தமாக்குதலை பூரணப்படுத்த வேண்டும். என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவன் தங்கும் ஆலயமாய் இருக்கிறதா? தேவனுடைய பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிறதா? கண்டதும் கழியதும் என்னுடைய இருதயத்தில் இருக்கும் என்றால் என் தேவன் எப்படி அங்கே அமர்ந்திருக்க முடியும்? மாம்சத்தின் இச்சைகளாக கோடிட்டு காட்டுகிறாரே பவுலடிகளார் 17 காரியங்கள், அவைகள் என்னுடைய உள்ளத்திலே இருக்கும் என்றால் தெய்வீக சிந்தையாகிய அந்த ஆவியின் கனியினுடைய 9 அம்சங்களும் உள்ளே இடம்பெற முடியாதே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய பரிசுத்த ஆலயமாக கட்டப்பட வேண்டும். ஏனென்றால் வாசம் பண்ணுகிறவர் சாதாரணமானவர் அல்ல. என்னுடைய வீட்டிற்கு ஒரு விருந்தினர் வருகிறார் என்றால் எத்தனை தடபுடலாக வீட்டை சுத்தம் செய்கிறேன். சாதாரண ஒரு மனிதன் அல்லது ஒரு அதிகாரி அல்லது யாரோ ஒருவர், ஒரு விருந்தினர் வருகிறார் என்றால் எத்தனை ஆயத்தங்கள். தேவாதி தேவன், உன்னையும் என்னையும் உண்டாக்கினவர், உன்னையும் என்னையும் அவருடைய ராட்சியத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று தன்னையே அர்ப்பணித்தவர், அவர் உன் இருதய பீடத்திலே அமர்ந்திருப்பதற்கு நீ என்ன ஆயத்தம் செய்திருக்கிறாய்? உன் வாழ்க்கையிலே பரிசுத்த தேவனுக்கு நீ இடம் கொடுத்திருக்கிறாயா? தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்ப்போம் என்றால் 1 நாளாகமம் 22:5 பார்க்கின்ற பொழுது, தாவீது என் குமாரனாகிய சாலமோன் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறார். கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி மகா பெரிதாய் இருக்க வேண்டும். தன்னுடைய குமாரனாகிய சாலமோன் வாலிபனாக இருக்கிறான், இளைஞனாக இருக்கிறான். அவன் என் ஆண்டவருக்காக கட்டப்போகின்ற ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். கீர்த்தியுடையதாக இருக்க வேண்டும், மகிமையுடையதாக இருக்க வேண்டும், பெரிதாகவும் இருக்க வேண்டும். இந்த 3 காரியங்களை இங்கே முக்கியப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கீர்த்தி என்று சொல்லுகின்ற பொழுது வெளியே இருந்து எழும்புகின்ற நல்லறிக்கையும் நற்சாட்சியாகும். என்னை குறித்து வெளிமக்கள் என்ன சொல்லுகிறார்கள், அதுதான் கீர்த்தி. 2 நாளாகமும் 9:4 நாம் பார்க்கின்ற பொழுது 2 நாளாகமும் 9:4 நாம் அங்கே பார்க்கிறோம். அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவருடைய பான பாத்திரக்காரரையும் அவர்கள் வஸ்திரங்களையும்
கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் நடைமண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டாள். யார்? சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனையும் அவனுடைய மகிமையும் காண வேண்டும் என்று வருகிற அவள் ஆலயத்தை பார்த்து, ஆலயத்தின் நடைமண்டபத்தை பார்த்து அவள் பிரமிப்படைகிறாள். அதுதான் கீர்த்தி. உன்னையும் என்னையும் பார்க்கிற இந்த உலகம், இவன் எப்படி கிடந்தவன், ஆனால் இப்படி இருக்கிறானே, தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறானே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனாய் இருக்கிறானே, தேவனுக்கு உகந்தவனாய் இருக்கிறானே என்று சொல்லி உன்னை குறித்து பிறர் சொல்லுகின்ற சாட்சியின் வார்த்தை தான் கீர்த்தி. ஐயா, அவனை நாங்கள் சிறுவனாக இருக்கும் பொழுதே அறிவோம், எப்படியோ வாழ்ந்தவன், ஆனால் இந்த தேவனுக்கு பிரியமானவனாக, ஆத்துமாக்களை கொள்ளையாடினவனாக, ஆத்துமாக்களின் பேரிலே கரிசனை உடையவனாக கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிறான் என்று சொல்லி வெளி உலகம் உங்களை குறித்து சொல்லும் என்றால் அதுதான் கீர்த்தி. என்னை குறித்தே நான் போஸ்டர் அடித்து ஒட்டிக் கொள்வதல்ல, என்னை குறித்து நான் விளம்பரப்படுத்திக் கொள்வதல்ல. நீ நானும் தேவனுடைய ஆலயம். மற்றவர்கள் என்னை பார்த்து இவன் தேவன் தங்கும் ஆலயம் என்று சொல்ல வேண்டும், இவன் தேவனால் வழிநடத்தப்படுகிறவன் என்று சொல்லப்பட வேண்டும், இவன் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவன் என்பதை சொல்ல வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கீர்த்தியையும் மகிமையுமாய் நீங்களும் நானும் தேவனுக்கு உகந்த சாட்சிகளாய் காணப்பட வேண்டும். கீர்த்தி என்பது வெளியிலிருந்து வரக்கூடிய நல்லறிக்கை, நற்சாட்சி. மகிமை என்பது உள்ளே இருந்து எழும்பக்கூடிய நற்சாட்சி, உள்ளே இருந்து எழும்பக்கூடிய நற்சாட்சி. ஆம், ஒருவேளை நான் வெளியே மற்றவர்களால் புகழப்படலாம், போற்றப்படலாம், என்னை அறிந்திராத மக்களுடைய மத்தியிலே நான் ஓஹோ என்று பேசப்படலாம், வல்லமையான பிரசங்க என்று அறியப்படலாம், வல்லமையான கர்த்தருடைய மகன் என்று சொல்லப்படலாம். ஆனால் உன் மகிமை, உன் வீட்டிலிருந்து புறப்படுகிற மகிமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உள்ளே இருந்து எழும்பக்கூடிய சாட்சி. அப்போஸ்தலர் 1:8 அதைத்தான் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வருகின்ற பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும். இங்கே உள்ளே இருந்து கிளம்ப வேண்டும். எருசலேம் என்பது என்னுடைய வீடு, என்னுடைய சொந்த பூமி. வெளியே ஆயிரமான டன் கணக்காக செய்திகளை கொடுக்கிற நான், என்னுடைய வீட்டிற்கு நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? உன்னை குறித்து உன் மனைவி என்ன சொல்லுவாள்? உன்னை குறித்து உன் பிள்ளைகள் என்ன சொல்லுவார்கள்? என்னை குறித்து என் உடன்பிறப்புகள், என் மனைவி, என் பிள்ளைகள் என்ன சொல்லுவார்கள்? மகிமையான வார்த்தைகள் சொல்லப்படுமா? தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையானவைகள் வசனிக்கப்படும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதே, நீ தேவனுடைய நகரம், உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் சொல்லப்பட வேண்டுமே. நீ வீட்டில் ஒரு வாழ்க்கை, வெளியில் ஒரு வாழ்க்கை, அந்தரங்கத்தில் ஒரு வாழ்க்கை, வெளியரங்கத்திலே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? உள்ளே இருந்து எழும்பும் நற்சாட்சி. அதைத்தான் 2 கொரிந்தியர் 2:15 பவுலடிகளார் சொல்லுகின்ற பொழுது, நீங்களும் நானும் நற்கந்தங்களாய் இருக்கிறோம் என்பதாக சொல்லுகிறார். இன் அண்ட் அவுட், உள்ளும் வெளியேயும் நாம் நற்கந்தங்களாக இருக்கிறோம். நற்கந்தம் வெளியே மாத்திரம் அங்கே மனம் வீசாது, உள்ளேயும் வீசவும். உள்மனம் வீசினால்தான் அங்கே வெளியே வரும். இன்றைக்கு உன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், உன் செயல்பாடுகள் மனம் நிறைந்ததாய் இருக்கிறதா, துர்மணம் நிறைந்ததாய் இருக்கிறதா? என்னுடைய இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும் என்று சொல்லுகிறதே வேதவசனம். நான் மகிமையான காரியங்களை விசேஷமாய் சொல்லுகிறவனாக இருக்கிறேனா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கீர்த்தியும் மகிமையும் உடையதாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் ஆண்டவருடைய கீர்த்தியை வெளியிடங்களிலே அறிவிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, வெளியிலிருந்து எனக்கு கொடுக்கப்படுகிற சாட்சிகள் மாத்திரமல்ல, என்னுடைய உள்ளான வாழ்க்கையிலே என் உள்ளிலிருந்து எழும்பக்கூடிய சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சாலமோன் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கின்ற பொழுது என்ன சொல்லுகிறான்? பாவத்தை அறிக்கையிடுகிறவனுக்கு மன்னியும்,
பிறரை மன்னிப்பது தெய்வீக குணம் அல்லவா? பாவத்தை அறிக்கையிடுகிறவனுக்கு மன்னியும். மகிமை அதுதான். ஐயா மகிமை மன்னிப்பின் குணாதிசயம் இடத்துல இருக்கிறதா? மன்னிக்கிற நீ அதை மறக்கிறவனாக இருக்கிறாயா? மன்னிப்பது எளிது, ஆனால் மறப்பது கஷ்டம். நான் மன்னிச்சுட்டேன், அவங்களெல்லாம் மன்னிச்சுட்டேன்னு சொல்லி பார்க்கின்ற பொழுதெல்லாம் இவன் செய்த காரியம் எனக்கு இன்னும் மனசில் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு இருப்போம் என்றால், நீங்களும் நானும் மகிமையை வெளிப்படுத்தவில்லை, துர்நாற்றத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம், துர்மணத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ஆலயம் கீர்த்தியும் மகிமையும் உடையதாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே பாருங்கள். 2 நாளாகமம் 7:21. அப்பொழுது உன்னதமாயிருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து, கர்த்தர் இந்த தேசத்திற்கும் இந்த ஆலயத்திற்கு இப்படி செய்தது என்ன என்று கேட்பான். இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? உன்னதமாயிருக்கிற இந்த ஆலயம். ஆலயம் உன்னதமாயிருக்க வேண்டும். ஏனென்றால் உன்னதமான கர்த்தர் இங்கே வாசம் பண்ணுகிறார். உன்னதமான கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அவர் பெரியவர். ஆகையினால் என் தேவனுடைய ஆலயம் பெரிதாய் இருக்க வேண்டும், அது உன்னதமாய் இருக்க வேண்டும், உன்னதமாய் இருக்க வேண்டும். நீ நானும் தேவனுடைய ஆலயம். என் வாழ்க்கை உன்னதத்தை நோக்கிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? மேலான நாட்டம், மேலான சிந்தை உடையவனாக நான் இருக்கிறேனா? உன்னதமானவரின் அறிவு எனக்கு உண்டா? தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே மேலான நாட்டம் தேட்டமுடையவர்களாக நாம் இருக்கிறோமா? விசுவாச வீரர்களின் பட்டியலை அங்கே எபிரேய ஆக்கியோன் பட்டியலிடுகின்றதான வேளையிலே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது ஏராளமான பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளை அவர் அங்கே என்ன செய்கிறார்? பட்டியலிடுகிறார். அவர்களுடைய நோக்கம் எவ்விதமாக இருந்தது? குறிப்பாக 13 முதல் 16 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த பூமியிலே தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே அவர்கள் மரித்தார்கள். அவர்கள் குறித்து சொல்கிற பாருங்க 16வது வசனம், மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள், மேலான நாட்டமுடையவர்களாக இருந்தார்கள், மேலான அறிக்கை செய்கிறவர்களாக இருந்தார்கள். 14வது வசனத்தில் இப்படி அறிக்கை எடுக்கிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். நம்முடைய தேசம் இது அல்லையா? இந்த பூமியிலே நாம் வாடகை வீட்டிலே இருப்பதற்கு சமமாய் நாம் இருக்கிறோம். ஒரு நாளிலே நாம் வெளியேற்றப்படுவோம். நம்முடைய சுய தேசம் பரலோகம். உன்னதமான தேசத்திற்குரிய நாட்டமும் இடத்திலே உண்டா? உன்னதமானவருடைய அறிவு உண்டா? உன்னதமானவரை சந்திக்க வேண்டும் என்று மேலான வாஞ்சை உடையவர்களாக இருக்கிறோமா? இந்த பூமி என்னை இழுத்து கொண்டு இருக்கிறதா? 13வது வசனம் சொல்லுகின்ற பொழுது பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். அடுத்த வசனம் சொல்கிறது, இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். இந்த தேசம் எங்களுடையதல்ல, நாங்கள் மேலான தேசத்திற்கு செல்லுகிறோம். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைக்கவில்லை. நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. வந்தார்கள். திரும்பி செல்வதற்கு அவர்களுக்கு எத்தனையோ வழிகள் இருந்தன. ஆபிரகாம் வந்தார், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு. எத்தனையோ சுழற்படி போன்ற மேலான குழப்பங்கள் அவருக்கு வந்து சந்தித்தன. இது எதற்கு நமக்கு வம்பு? என்றைக்கு நாம் ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்திற்கு போக போகிறோம், பேசாமல் நம்ம இடத்துக்கே போயிடலான்னு சொல்லி திரும்புவதற்குரிய வாகன வசதிகள் இருந்தன, எல்லா வசதிகளும் இருந்தன. ஆனால் அவர்கள் அதையல்ல விட்டு வந்த தேசத்தை அல்ல, மேலான தேசத்தை நாடி போகிறோம் என்று சொல்லி மேலான அறிக்கை செய்தார்கள். இந்த உன்னதமான எண்ணம், உன்னதமான சிந்தை, உன்னதமான அறிக்கை உன்னிடத்தில் இருக்கிறதா? நீ உன்னதமானவரின் வாசஸ்தலம். உன்னதமானவர் உன்னிலே வாசம் பண்ணுகிறார். நீ உன்னதமாக இருக்க வேண்டும். தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே முதன்மை கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தின் பொக்கிஷங்களை அல்ல,
மோசே இந்த உலகத்தின் பொக்கிஷங்களையோ இந்த உலகத்தின் ஞானத்தையோ இந்த உலகத்திலே தான் மரித்த பின்பு தனக்காக கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பிரமிடையோ அவன் விரும்பவில்லை. மாறாக தன் ஜனங்களோடு அவன் பாடுகளை அனுபவிக்க தன்னை ஒப்புக் கொடுத்தான். காரணம், உன்னதமான ஒரு நோக்கம். என் தேவனுடைய ஜனங்கள் உன்னத தேவன் வாக்கு பண்ணியிருக்கிற அந்த கானான் தேசத்திற்குள் செல்ல வேண்டும். இந்த உன்னதமான நோக்கம் உனக்கும் எனக்கும் இருக்கிறதா? உன்னதமாயிருக்க வேண்டும். அடுத்தபடியாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். 2 நாளாகமும் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 நாளாகமும் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் கட்டப்போகிற ஆலயம் பெரியதும் ஆச்சரியப்படத்தக்கதுமாயிருக்கும். இந்த ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்குமாம்? முதலாவது பரிசுத்த ஸ்தலமாக ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடமாக இருக்கும். கீர்த்தியை மகிமையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். பெரியதாய் இருக்கும். உன்னதமானதாய் இருக்கும். அடுத்தபடியாக ஆச்சரியப்படத்தக்கதாய் இருக்க வேண்டும். ஆச்சரியப்படத்தக்கதாய் இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்போம் என்றால், ஆண்டவருடைய ஆலய பிரகாரத்தை அவன் கட்டுகின்ற பொழுது கீழே 5 முழம், நடுவே 6 முழம், உயரத்திலே 7 முழம் ஆச்சரியமாய் அந்த ஆலயத்தை கட்டினான். மகிமையாய் கட்டினான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆச்சரியமானவருடைய பிள்ளைகள். ஆச்சரியமானவர், அவர் ஆச்சரியமானவர். உன்னையும் என்னையும் அந்த ஆச்சரியமான தேவனுடைய பிள்ளைகளாய் தெரிந்தெடுப்பதற்கு அவர் தன்னையே கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, எதற்காக? நீ நானும் ஆச்சரியமானவருக்கு அடையாளமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, ஆச்சரியமானவருடைய அடையாளங்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக. எனவேதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலிலே நீர் எனக்கு தந்த பிள்ளைகள் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறார்கள், ஆச்சரியத்திற்குரியவர்களாக இருக்கிறார்கள். ஆம், உன்னை பார்க்கிறவர்கள் இவன் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறானே என்று சொல்லி ஆச்சரியப்பட வேண்டும். இவனுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை காண்கிறோமே என்று சொல்லி வியப்பை அவர்கள் தெளிவிக்க வேண்டும். அந்த வியப்புக்குரிய காரியத்தை நிறைவாக்கின தேவனை அவர்கள் சாட்சியாய் அறிவிக்க வேண்டும். ஆம், தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் ஆச்சரியமானவர். அவர் பிறப்பிலே ஆச்சரியமானவர். அவருடைய மரணத்திலே ஆச்சரியமானவர். அவருடைய உயிர்த்தெழுதல் ஆச்சரியமானது. அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இன்றும் உன்னையும் என்னையும் ஆச்சரியத்தின் அடையாளமாக உன்னையும் என்னையும் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். நீ நானும் அவர் தங்கும் ஆலயமாக நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? பரிசுத்த ஸ்தலமாக என் ஆண்டவர் தங்குவதற்கு ஏற்றதாக என்னுடைய வாழ்வு இருக்கிறதா? கீர்த்தியும் மகிமையும் பொருந்திய ஒரு வாழ்க்கை என் ஆண்டவருக்கு கொண்டு வருகிறவனாக நான் இருக்கிறேனா? உன்னதமான தேவன் வாசம் பண்ணுகிறார். என்னுடைய உன்னதமான நோக்கம், உன்னதமான சிந்தை எனக்கு வேண்டும் என்பதை நான் வெளிப்படுத்துகிறவனாக இருக்கிறேனா? நான் ஆச்சரியமானவருடைய அடையாளமாக இருக்கிறேன். ஆச்சரியமானவருடைய பிள்ளையாக அடையாளமாக நான் இருக்கிறேன். ஆம், என்னிலே என் தேவன் மகிமைப்படுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நான் அவருடைய ஆலயம், அவர் தங்கும் ஸ்தலம் என்று சொல்லி நம்மை ஒப்புக் கொடுப்போம். கிருபை நிறைந்த தகப்பனே, தேவரீருடைய ஆலயமாக என்னையும் எங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்த தேவனுடைய வாசஸ்தலமாக, கீர்த்தியும் மகிமையும் கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளாக, உன்னதமான தேவனுடைய வாசஸ்தலமாக நாங்கள் உம்முடைய அடையாளங்களாக, அற்புதங்களாக இந்த உலகத்திலே ஜீவித்து உம்மை கனப்படுத்த, உம்மை மகிமைப்படுத்த எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். விட்பிரேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.